கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவை என்னோடு பேசுமேன்கிற இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த காலை நேரத்தில் சந்தோஷமாக இருந்து ஆண்டவருடைய நல்ல வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆஸ்வதிப்பாராக. நாம் பார்ப்போம் வாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். பரிசுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது இடம் அசைந்தது என்று. பாருங்க, இன்னும் உங்கள் காரியத்தில் எந்த அசைவும் இல்லாமல் உணர்ச்சியும் இல்லாமல் மௌனமாக இருக்குது பாருங்க. நீங்களும் வல்லமையெல்லாம் கொடுத்து ஜெபம் பண்ணுறீங்க, ஏதாச்சும் நடந்துடாதான்னு பார்க்குறீங்க. ஹல்லேலூயா. ஆனால் காரியம் நடைபெற மாட்டேங்குது பாருங்க. அசைவே இல்லை, எந்த உணர்ச்சியும் இல்லை. எப்படியோ என் வாழ்க்கை போகுது அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போஸ்தலர் நடபடிகள் 16:25-26 வாசித்தால் தெரியும். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. பவுலையும் சீலாவையும் ஒரு காரணமே இல்லை, ஒரு ராங்கான அக்யூசேஷன் சொல்லி அவங்கள சிறைச்சாலையில் போடுறாங்க. அப்பொழுது நடு ராத்திரியில் 2 பேர் முறுமுறுக்களை அவங்க ஜெபம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. அவங்க ஜெபம் பண்ணின பொழுது என்ன நடந்தது? அசைவே இல்லாமல் இருந்ததா? இல்லை, அந்த பூமி அதிர்ந்தது, மிகவும் அதிர்ந்தது. ஹல்லேலூயா. அப்பொழுது என்ன நடந்தது? எல்லாருடைய கதவுகளும் திறந்தது. யார் யாருக்கெல்லாம் கட்டு இருந்ததோ அந்த கட்டுகள்லாம் அறுபட்டு போயிற்று. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளிலிருந்து நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த உங்கள் காரியங்களெல்லாம் அசைவு பெறும். பாருங்கள், நடக்காத காரியங்கள் நடக்கும். எந்த காரியம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தள்ளுறதுக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த காரியங்கள்லாம் மூவ் ஆகும் ஃபார்வர்ட். ஹல்லேலூயா. பாருங்கள், கதவுகள் திறக்கும், கட்டுகளெல்லாம் இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் அறுபட்டு போனது. ஹல்லேலூயா. எஸ், யோசுவா 6:1 பார்த்தாலும் தெரியும். வாசிக்கிறேன். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கானான் தேசத்தை சுதந்தரிக்க யோசுவாவுக்கும் அவரோடு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கட்டளையிட்டார். அப்பொழுது அவர்கள் கானானை கடந்து போகிறார்கள். போன பிற்பாடு பாருங்கள், எரிகோ பட்டணத்தை அவர்கள் சுதந்தரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம், அப்போ எரிகோ பட்டணம் நல்ல மதில்களெல்லாம் பெருசாக இருக்குது, கதவுகள்லாம் பூட்டப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், யாரும் உள்ளே போக முடியல, யாரும் வெளியே வரவும் இல்லை, பூட்டப்பட்ட கதவுகள். ஆண்டவர் சொல்கிறார். யோசுவா 6:3-5 வாசித்து பாருங்கள் தேவ ஜனமே. 3வது வசனத்தில் அவங்க ஒரு தரம் சுற்றி வர்றாங்க எரிகோ பட்டணத்தை. 4வது வசனத்தில் பார்த்தால் தெரியும், 7வது நாளில் 7 தரம் அந்த பட்டணத்தை அவர்கள் சுற்றி வருகிறார்கள். 5வது வசனத்தில் அவங்க எக்காலம் ஊதும் பொழுது ஜனங்கள்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது என்ன நடந்தது? ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்கும் பொழுது அந்த பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழுந்தது. எந்தெந்த காரியத்திலலாம் உங்களை அடைச்சி உள்ளே வச்சிருக்கிறாங்களோ, நீங்கள் ஆர்ப்பரிக்கும் பொழுது அந்த மதிகளெல்லாம் கீழே விழும். நீங்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தம் இடும் பொழுது அந்த காரியங்கள்லாம் இடிந்து விழுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை செய்வார். பாருங்க, இந்த நாளிலிருந்து அசைவு இல்லாத காரியங்கள் அசைவு பெறும், உணர்ச்சி இல்லாத காரியங்கள் உணர்வு பெறும். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலை கொடுக்கிறார். உங்களை சுற்றி இருக்கிற மதில்களெல்லாம் இடிந்து விழும். நீங்கள் கானான் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள். பிறருடைய கட்டுகளை உடைக்கிற பாத்திரங்களாக உங்களை ஆண்டவர் மாற்றுகிறார். நாம் ஜெபிப்போம் வாருங்கள். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கட்டுகளெல்லாம் அறுபடணும். ஆண்டவரே, எங்கள் காரியங்களெல்லாம் மூவ் ஆகணும், எதுவும் மௌனமாக இருக்கக்கூடாதுப்பா. எங்கள் ஜெபத்திற்கு பதில் வரணும், கட்டுகள் உடையணும், மதில்கள் உடைஞ்சு போகணும். ஆண்டவரே, அப்படி செய்யுங்கப்பா. எங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடும். ஆண்டவரே, குஷ்டரோகிகளெல்லாம் சுகமாகறாங்க. ஆண்டவரே, எல்லா நோய் உள்ளவங்கெல்லாம் சுகமாகறாங்கப்பா. ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்கிறீரப்பா.
எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறீர். கானானை சுதந்தரிக்கிறோம், பிறருடைய கட்டுகளை அறுக்கிற ஜனங்களை எங்களை மாற்றுகிறீர். நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமேன்.